வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளவு ஆணவம் கூடாது. மானமுள்ள நம்பிக்கை உள்ள யாராவது ஒருத்தன் இனிமே திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நினைப்பானா? நிச்சயமா இனிமே யாரும் கொஞ்சம் கொஞ்சம் திமுக ஓட்டு போட்டவனும் போட போறது இல்ல. தனக்குத்தானே திமுக தொடர்ந்து சூனியம் வச்சுக்கிட்டே இருக்குது. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் சொல்லுவாங்க. அதனால 75 ஆண்டு காலமாக தொடர் பொய்ய சொல்லிக்கிட்டே வந்து தொடர்ந்து அவமானம் பண்ணிக்கிட்டே வந்ததுனால இன்னைக்கு சமூக வலைதள காலங்கள், அதுலயும் சமூக வலைதளங்கள் தான் வந்து இன்னைக்கு ஆதிக்கமே செலுத்துகிறது. இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட சமூக வலைதளம் மூலமாக தான் பிரச்சாரம் செய்து வெற்றியை பெற்றிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இன்னைக்கு கை வைக்க கூடாத இடத்துல ஆணவ திமுருல கை வச்சிட்டாரு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். நிச்சயமா அதற்கான பலனை அனுபவிக்க போறாரு. என்னப்பா சொல்ற, ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேட்பீங்க. நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உண்மையா சொல்றேன், ஒரு எதிர்கட்சி தலைவர் என்றால் எப்படி பேசணுமோ அப்படி பேசினாரு. அவருடைய உரையானது அவங்க கட்சி சார்ந்து, அவங்களுடைய சித்தாந்தம் சார்ந்து, கொள்கை சார்ந்து நல்லாவே இருந்ததுங்க. ஆனா சட்டமன்றத்தையும் வந்து அரசியல் மன்றமாக மாத்திட்டார் பாருங்க. அதான் நமக்கு வேதனையா இருக்கிறது. அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு காரணம் மூணு பேர் தான். ஒன்னு சிறுபான்மையர், ரெண்டாவது இளைஞர்கள், மூன்றாவது வந்து பெண்கள். அதோட போச்சுன்னா இந்த 3 பேரும் வந்து ஒரு தளத்துல பயணிக்க கூடியவங்க. யாரு? எல்லாம் சமூக வலைதள வாசிகள். இவங்களாலதான் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். குறிப்பா தொடர்ந்து திமுகவுக்கு அதிக வாக்குகளை எப்போதுமே வந்து தந்து கொண்டிருப்பது சிறுபான்மைகள் தான். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்கு அறுவடை செய்து விட்டார் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். அதனாலதான் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்தா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசணும், இல்ல கொள்கை தொடர்பா பேசணும். அனுபவம் இல்லாம வந்திருக்கீங்க, எங்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லணும். அதோட சபாநாயகர் எப்படி செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கலாம். அதெல்லாம் விட்டு சட்டசபையில சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற, நீ சனாதனத்தை ஒழிக்கிறதா இருந்தா எப்ப ஒழிச்சிருக்கணும்? இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஊரா போனீங்க. அது மட்டும் இல்ல, வாகன பிரச்சாரம் தான் பண்ணீங்க. எங்கெல்லாம் வாகனம் நின்னதோ அங்கெல்லாம் வந்து கொடுத்த இலவசத்தை பத்தி பேசுனீங்க, உங்க கொள்கையை பத்தி பேசுனீங்க, கூட்டணி பலத்தை பத்தி பேசுனீங்க. ஆனா கூடவே சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேசலாம் இல்ல. ஆனா சட்டப்பேரவையில வந்து சிறுபான்மையர் வாக்குகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெற்றுத்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று யாரோ தந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் முதல் நாளில் இருந்தே வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். இப்படி சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசினா சிறுபான்மைகள் நம்பி மீண்டும் திமுக ஓட்டு போடுவாங்கன்னு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. சிறுபான்மையரை பொறுத்த வரைக்கும் அவங்க மதத்தை பெருமையா நினைக்கலாம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி இந்து மதத்தை ஒழிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டா மற்ற மதத்தினர் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க? இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்குது சனாதனம், அதை ஒழிக்கணும்னு பேசுறாங்க. இன்னைக்கு சிறுபான்மையர் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா நாளைக்கு இன்னைக்கு சிறுபான்மையா இருக்கிறவங்க பெரும்பான்மையான பிறகு சிறுபான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் வாக்க பெறணும் என்பதற்காக இன்னைக்கு சிறுபான்மையா இருக்கக்கூடிய அந்த மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? மொத்தத்துல நம்ம ரங்கராஜ் பாண்டே தான் சொல்லுவார், இந்துக்கள் வாக்கு வங்கி உயர்ந்து போச்சுன்னு வச்சுங்களேன், முதலாளா பயணிக்கு பால் காவடி எடுக்கிறவன் திமுக காரனா இருப்பான், குறிப்பா உதயநிதி ஸ்டாலினாவே இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் சனாதனம் ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறதா. என்ன ஏற்றத்தாழ்வை உருவாக்கி இருக்கிறது? அதையாவது பட்டியலிட வேண்டாமா? எல்லா மதத்தையும் தன் மதம் போல கருதக்கூடிய சனாதனம் எங்க ஏற்றத்தாழ்வை உருவாக்கி இருக்குது? என்னைக்காவது இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவன்
அந்த சாமியா எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கானா? ஆனா இதுவே மதம் பரப்புவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அது சாத்தாங்கிறான், ஒருத்தன் மரங்கிறான், ஒருத்தன் கல்லுங்கிறான், தெரிந்தே அவமதிக்கிறான். அதுலயும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கிறிஸ்துவன் தான் பெருமையா சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் இன்னொரு மதத்தை பத்தி பேசலாமா? அதுலயும் இந்து மதத்தை ஒழிப்போம் சொன்னா இந்துக்கள் கோவப்படான்னு சொல்லிவிட்டு சனாதனம் என்று சொல்றார். சனாதனம் என்றால் என்ன, இந்து மதம் என்றால் என்ன? ரெண்டு ஒண்ணு தானே. அறிவு கட்ட இந்து சனாதனத்தை ஒழிப்போம் என்று முதல் கூட்டத்தொடரிலேயே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய எதிர்கட்சி தலைவரான முதல் உரையிலே வந்து சபதம் எடுக்கிறாருன்னா இந்துக்கள் மானங்கட்டு போய் எதற்காக திமுக ஓட்டு போடுறீங்க? எவ்வளவு ஆணவம் பாருங்க. பல நீதிமன்றங்கள்ல கொரோனா போல, டெங்கு போல, மலேரியா போல நாங்க சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு வழக்கு வந்தது. ஆனா சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசலீங்க. நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா, அந்த கோட்பாடு ஏற்றத்தாழ்வை விதிக்குது, அந்த ஏற்றத்தாழ்வை ஒழிப்போம் என்று தான் சொன்னோம் அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சார். மீண்டும் இப்போ வெற்றி பெற வேண்டும் தேர்தலில் அதுக்கு முதல் நாளில் இருந்தே வந்து இந்து மதத்தை பழிக்க வேண்டும் என்று நினைச்சிட்டார். முதல்ல உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைவர்கள் யார் என்று எதிர்கட்சி தலைவராக பேசுகின்ற போது குறிப்பிட்டாரு. அது திராவிட மாடல் ஆட்சியானது எல்லோருக்குமான நல்லாட்சி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாரு. எல்லோருக்கும் நல்லாட்சி கொடுத்தா ஏன் மக்கள் வந்து தோக்கடிக்க போறாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க? எல்லோருக்கும் நல்லாட்சி கொடுத்துச்சு திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா அமைச்சர் பெருமக்களுக்கு, திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, திமுக தலைமை குடும்பத்துக்கு, மருமக பிள்ளைக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாட்சி கொடுத்துருக்கலாம். ஆனா மக்களுக்கு நல்லாட்சி இருந்தா மக்கள் நன்றி மறக்கவே மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 1000 ரூபாய் கொடுக்கின்ற பொழுது டேய் கையில 1000 ரூபாய் வாங்கிட்டுடா அவனுக்கு ஓட்டு போட்டுடலாம்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நன்றி மறவாத மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனா நீங்க நல்லாட்சி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நன்றி மறப்பாங்களா? நல்லாட்சி கொடுத்துன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க, அது பொய். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவரும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரே காலேஜில் படிச்சாங்களாம். நாங்க ஒரே காலேஜில் படிச்சிருந்தாலும் ஆட்சி என்று வருகின்ற போது திமுக தான் சீனியர். எங்க அனுபவத்தை பெற்று நீங்க சிறப்பான ஆட்சி தரணும். அது மட்டும் கிடையாது, எதிர்கட்சிக்கு தான் அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, தவர் ஏப்பா நீங்களாம் பதவி ஏற்கும் போது தமிழை 3வது இடம் தள்ளிட்டீங்க, அந்த மாதிரி இனிமே 3வது இடம் தள்ளக்கூடாது. அப்படி தள்ளினீங்கனாலும் திமுக விட அது பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன கொடுமை தெரியுமா? நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் கலந்து கொள்கின்றார். அந்த விழாவில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தமிழ்த்தாழ் வாழ்த்து 2வதாக தான் பாடப்படுது, முதல்ல தேசிய கீதம் தான் பாடப்படுகிறது. மரபுப்படி தமிழ் தான் முதல்ல பாடணும்னா தமிழ்த்தாழ் வாழ்த்த ஒளிபரப்பு செஞ்சிருக்கலாம் இல்லையா நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கின்ற தருணத்தில்? அப்படி செய்யல இல்ல. அப்போ ஊருக்கு உபதேசம், ஆனா இவங்க மட்டும் கடைபிடிக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஊர்ல இருக்கிற பெண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாலி பெண் அடிமைத்தனத்தை காட்டுகிறதுன்னு சொல்லுவாங்க. மற்ற குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் தாலி எல்லாம் இருக்கக்கூடாது, அறுப்பாங்க. ஆனா அவங்க குடும்பத்தில் போய் பாரு தாலியுடன் இருப்பாங்க, பொட்டு பூ வச்சுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க விழாக்கள் எல்லாம் வந்து தேசிய கீதம் அப்புறம் தமிழ்த்தாழ் வாழ்த்து அப்படின்னு பாடுவாங்க. ஆனா டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா ஏங்க மேற்கு வங்காளம் தெரியுமா? மேற்கு வங்காளம், அந்த மேற்கு வங்காளத்திலே வந்து பதவி ஏற்கின்ற போது வந்தே மாதரம் பாடல் பாடல. பகிங்காம் சட்டர்ஜியை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் பிறந்தவர், அவர் தான் வந்தே மாதரம் பாடலை ஏற்றினார். ஆனா அந்த மாநிலத்திலே வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடல் பாடல. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதம் 3வது தமிழா, அதெல்லாம் விடவே மாட்டோம் அப்படின்னு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொக்கரித்து இருக்கின்றார். இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லல. நவீன தமிழ்நாட்டை உருவாக்குனது நம்ம கலைஞரான். ஐயோ சாமி இவன் தொல்லை தாங்க முடியடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செய்யாத வேலையெல்லாம் செய்யாத சாதனை எல்லாம் தான் குடும்பத்தில் இருக்கவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறார். நீ எப்படியாவது கருமாந்திரம் காது கருக கருக போய் சொல்லிட்டு போ, வேணான்னு சொல்லல. ஆனா சனாதனத்தை ஒழிப்போம் என்று ஏன் நீ சபதம் இருக்கிற? என்ன ஏற்றத்தாழ்வு கண்டுட்ட சொல்லு பார்க்கலாம். இந்த உடை தான் பெண்கள் போடணும், இதை தாண்டி உடையே போடக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சில மதத்தில் இருக்குது. அதெல்லாம் போய் நீங்க கேட்டியா? அண்ணன் தம்பியாவே இருந்தாலும் சரி, மதம் மாறின பிறகு தம்பி கிட்ட வந்து நீ வாங்கியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ற மதங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லையா? இந்து மதத்துல எங்க ஏற்றத்தாழ்வு இருக்குது?
பல கோடி பேர் பின்பற்றக்கூடிய இந்த இந்து மதத்தை அழிப்போன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தைரியமா பேசுறான். சமூக வலைத்தளத்துல அது வைரல் ஆகுது. அப்படி வைரல் ஆகின்ற போது கூட இந்த திமுகவை ஆதரித்து இந்த இந்துக்கள் ஓட்டு போடுறாங்களே, சூடு சொரணை இருக்குதா? உண்மையாகவே ஓட்டு போட மாட்டாங்க என்ற ஒரு பயம் இருந்தா இந்த அளவுக்கு ஆணவத்துடன் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய சபையில போய் ஒரு மத நம்பிக்கைக்கு எதிராக பேசுறாரு இந்த மனுஷன். என்ன பண்றது? மக்கள் இதுக்கா ஓட்டு போட்டாங்க? சனாதனத்தை வேறு அழிப்பதற்கா? நீ வாக்கு கேட்கின்ற போது ஊர் ஊரா போய் சொல்லியிருந்தனா இந்து மக்கள் என்ன மாதிரியான மரியாதை தந்திருப்பாங்க? எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க? திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா சனாதனத்தை ஒழிப்போம், வேறுடன் ஒழிப்போம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே. அந்த தருணம் எல்லாம் வேல் கொடுத்தா வேலை வாங்க வேண்டியது, கோயிலா போக வேண்டியது, திருநீர் வச்சுக்க வேண்டியது, சாமியார் காலெல்லாம் விழ வேண்டியது. ஆனா இப்ப மட்டும் வந்து சனாதனமா நாங்க வேறுடன் அழிப்போமே அப்படின்னு ஆணவத்தில் பேசுறது. நான் இன்னைக்கும் சொல்றேன், நேத்து முதலமைச்சருக்கு எதிராகத்தான் வீடியோ போட்டேன், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக சொல்றேன். ராணுவத்தில் அழிஞ்சதை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் ரொம்ப அதிகம். எப்போதுமே பாருங்க, ஒரு முறை வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் உட்கார்ந்தா திமுக இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கறதே கிடையாது. அவங்க எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காடுறாங்க. அதனால இந்த முறை வெறும் 54 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கார்கள். என்னென்ன பண்ணாங்க இந்த வெற்றிக்காக? மக்கள் வரி பணத்திலிருந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம ஒவ்வொரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்க, பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க. இவ்வளவும் கொடுத்து 54 இடங்கள் தான். அதுலயும் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தபா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் அதிகமான பேர் சபையில் இருக்காங்க. குறைந்த அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மக்கள் தீர்ப்பு என்ன தெரியுமா? எதிர்கட்சிகள் அதிகமாக இருந்து இந்த அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும், புதியவர்களாக இருப்பதனால எதிர்கட்சிக்கு தான் அதிகமான வந்து எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால எதிர்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் தரணும், எதிர்கட்சிகள் வந்து வழிநடத்த நீங்க சிறப்பான ஒரு ஆட்சியை தரணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். உண்மைதான், எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க தான் அதிகமான பேர், இல்லைன்னு சொல்லல. ஆனா திமுக நல்லது சொல்லுவானா மக்களுக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தியமா நல்லது சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த நல்லது செய்கின்ற அனுபவமும் கிடையாது, அதே மாதிரி நல்லது எப்படி செய்யணும் என்ற எண்ணமும் கிடையாது, அதுக்கான திறனும் கிடையாது, அதுக்கான அனுபவமும் கிடையாது. அதனால திமுக காரன் நல்லது செய்யறதுக்கு விட்டான்னு வச்சுங்களேன், உண்மையாகவே நல்ல ஆரோக்கியமான ஆலோசனை கொடுத்தான்னு வச்சுங்க, அதெல்லாம் விஜய் அவர்கள் கடைபிடிச்சான்னு வச்சுங்களேன், மீண்டும் விஜய் தான் ஜெயிப்பார். அதனால விஜய தவறான வழிக்கு தான் அழைச்சிக்கிட்டு போவாங்க திமுக காரங்க. அதனால திமுக பேச்சை மட்டும் கேட்கவே கூடாது. அதுலயும் விஜய் வெற்றி பெற்றதுனால நான் ஏகப்பட்ட வாக்கு வாங்கிட்டேன், எனக்கு தான் எல்லா தகுதி இருக்குது அப்படின்னு ஒருவேளை இந்த விஜய் நடத்திடக்கூடாது என்பதற்காக நாங்க தமிழக மக்களிடத்துல 1,54,00,000 அந்த சொச்ச வாக்கெல்லாம் விரிவா சொல்ற. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசிக்கலாம் இல்ல, ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை பேசவே இல்லை. சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எங்க இருந்தாரு, அவருடைய அனுபவம் என்னன்னு சொன்னார். துணை சபாநாயகருடைய பெயரை நான் சொல்ல மாட்டேன், அது மரபில்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா சபாநாயகர் எல்லாவற்றையும் உயர்ந்தவர், அதனால சட்டமன்ற உறுப்பினர் இருந்துகிட்டு அவர் பெயரை குறிப்பிடக்கூடாது என்று அந்த சபை நாகரிகத்தையும் அந்த ரூல்ஸையும் சொன்னார். அதோட தராசு போல எந்த பக்கம் சாயாம நடுநிலையா இருந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு, மக்களுக்காக நல்லதை பேசக்கூடியவங்க, மக்கள் குறைய சொல்றவங்களுக்கு, எதிர்கட்சிக்காரங்களுக்கு அதிக வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொன்னார். ஆனா உதயநிதி ஸ்டாலின் இந்த வேண்டுகோள்லாம் வச்சுவிட்டு கடைசியில சனாதனத்தை வேறு அறுப்போம்னா என்ன அர்த்தம், சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னா என்ன அர்த்தம்? சனாதனம் ஏற்றத்தாய்வு தருதான். எங்க ஏற்றத்தாய்வு தருது சொல்லுங்க பார்க்கலாம். சோ மொத்தத்துல சிறுபான்மையை குளிர்விப்பதற்காக சட்டப்பேரவையில அவருடைய சனாதன ஒழிப்பை பதிவு செய்கிறார். இன்னும் 1000 வருஷம் பொறுத்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை யார் எடுத்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் இருந்தார், அவருடைய முதல் உரையிலே வந்து சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார் என்ற ஒரு வரலாற்று பதிவு இருக்கும். இந்த மாதிரி சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நேரலை பண்ணுங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. ஆனா கடைசியில மக்கள் தந்திருக்கின்ற அங்கீகாரத்தை தன்னுடைய மத வெறிக்கு பயன்படுத்தி கொண்ட இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி, அந்த திமுகவும் சரி, மானம் மூலம் எப்படி ஓட்டு போடுவான்? நீங்களே பதில் சொல்லுங்க. நன்றிங்க.